சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பில் நாம் இன்று 19வது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் பிராட்டியை முன்னிட்டுத்தான் பகவானை சரணமடைய வேண்டும். அப்படி சரணமடைந்தால்தான் நம் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை, நமக்கான நல்ல விஷயங்களை பெரும்பாலும் பிராட்டியுமாக சேர்ந்திருந்து செய்து கொடுப்பார்கள் என்ற விஷயத்தை நாம் கொஞ்சம் விரிவாகவே பார்த்தோம். இன்றைய தின பாசுரமானது குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்வா வாய்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலல ஒட்டாயகான் எத்தனை ஏலும் பிரிவாட்ட கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவா என்று நப்பினை பிராட்டி வருவதற்கு காலம் தாழ்த்தியதற்கான காரணத்தையும், அவ்வாறு எங்களோடு சேராமல் நீ காலம் தாழ்த்துவது உன்னுடைய சொரூபத்துக்கும் சேராது, உன்னுடைய சுபாவத்துக்கும் சேராது என்று நப்பினை பிராட்டியை கூறி எழுப்புகிறார்கள் இன்றைய பாசுரத்தில். மேலும் ஒரு சிறப்பு இன்றைய பாசுரத்துக்கு என்னவென்று பார்க்கிற போது, அடியவர்களை ரட்சிப்பதில் பெருமாளும் பிராட்டியும் எவ்வாறு போட்டி போடுகிறார்கள், ரட்சிப்பதிலே யார் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று அந்த மிதுனம்னு சொன்னால் இரட்டை, அந்த இரட்டையாவர்களாக இருக்கக்கூடிய பெருமாளும் பிராட்டியும் எப்படி போட்டி போடுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். சில குடும்பங்களில் பார்ப்போம், கணவன் கொடுக்கணும்னு நினைப்பாரு, மனைவி விட மாட்டாங்க. மனைவி கொடுக்கணும்னு பார்ப்பாங்க, கணவர் விட மாட்டாங்க. சில வீட்டில் 2 பேருமே போட்டி போட்டு கொடுக்க மாட்டாங்க. சில வீட்டுகளில் தான் 2 பேரும் போட்டி போட்டு இவருக்கு தெரியாமல் அவங்க அவங்களுக்கு தெரியாமல் இவருன்னு எல்லாருமே பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும். அதே போல இங்கே பெருமாளும் பிராட்டியும் அடியவர்களை ரட்சிப்பதற்காக எவ்வாறு போட்டி போடுகிறார்கள் என்பதை பற்றி இந்த பாசுரம் நமக்கு விரிவாக சொல்ல இருக்கிறது. நேற்றைய பாசுரத்தில் செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் என்று நப்பினை பிராட்டி சொன்னார். நப்பினை பிராட்டி படுத்த கட்டிலே இருந்து கொண்டே கதவை திறப்பதற்கு முயற்சி செய்கிறார். கோஷ்டியார்கள் என்ன சொல்றாங்க, நீ அவ்வாறெல்லாம் திறக்கக்கூடாது, நீ அந்த கட்டிலே இருந்து எழுந்து நீ எழக்கூடிய அழகை பார்க்க வேண்டும், எங்களுக்காக 4 அடி நீ நடந்து வரக்கூடிய அந்த அழகை நாங்கள் சேவிக்க வேண்டும், அதற்கு பிறகு அப்படி நடந்து வரும்போது கூட உன் செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டார். சரி, கோஷ்டியார்கள் இப்படி கேட்கிறார்களே என்று நப்பினை பிராட்டி கண்ணனிடத்திலிருந்து அந்த கட்டிலிருந்து எழுந்து வந்து கதவை திறக்க முற்படுகிறார். நம்ம பெருமாள் என்ன செய்கிறாரா, வந்திருக்க கோஷ்டியார்கள் யார், நம்மை பற்றி வந்திருக்கிறார்கள், கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் நப்பினை பிராட்டி என்ன செய்கிறாங்க, நம்மோட கோஷ்டி வந்திருக்கிறாங்க, நம்மை பற்றினவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று நினைத்து கதவை திறக்க முற்படுகிறார். வந்திருக்க கோஷ்டி எப்போது நப்பினை பிராட்டியை சரணமாக அடைந்தார்களோ அப்போதே எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆகிவிட்டார்கள். அப்படி ஆனவர்களுக்கு யார் நன்மை செய்ய வேண்டும், நாம் தானே செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய நன்மையை தடுத்து இந்த நப்பினை பிராட்டி அவர்களுக்கு கதவை திறக்க முற்படுகிறார்களே, இதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்று நப்பினை பிராட்டி எழுந்து கதவை திறப்பதற்காக முயற்சி செய்கிற போது இறுக்கமாக கட்டி பிடித்து கொண்டாராம், நகர முடியாத அளவில். இதை அவருக்கு பார்க்குறாங்க. என்ன, நப்பினை பிராட்டிய செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் நாங்கள் மகிழ்வதற்காகன்னு கூப்பிட்டமே, அவர்களும் எழுந்து வரக்கூடிய நிலையில பகவான் என்ன செய்கிறார், அவரை இறுக்கமாக பிடித்து கொண்டாரே, அப்போ நாம் என்ன செய்யணும், பகவானை முன்னிடுவோம் என்று என்ன செய்கிறார்கள்னா, நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்வா வாய்திரவாய் என்று அவரை சரணமடைகிறார்கள். அப்போ என்ன செய்கிறார், அவரு நம்மளை சொல்லிட்டாங்க, போன பாசுரத்தில் பிராட்டியை மாத்திரம்தான் சொன்னாங்க, இந்த பாசுரத்தில் நம்மை பற்றியும் சொல்லிவிட்டார்கள், நாம் போய் அவர்களுக்கு அந்த கதவை திறந்து நன்மை செய்யலாம் என்று அவர்கள் முயற்சி கொள்கிறாராம். அப்படி பெருமாள் முயற்சி கொள்கிற போது என்ன செய்கிறாங்க பிராட்டி, நான் போய் கதவை திறக்கக்கூடாதுன்னு என்னைய நீங்கள் இறுக்கமா பிடிச்சிட்டீங்க இல்லையா, இப்போ நீங்கள் போய் கதவை திறந்து நீங்கள் அந்த பேரை வாங்கிடக்கூடாது, நான் உங்களை இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறேன் என்று பிராட்டியார் இறுக்கமாக அவரை கட்டி பிடித்து கொண்டார்.
இவங்களுக்கு என்ன குழப்பம்? அவர் வரலாம், அந்த அம்மா வரலாம்னா இவர் விட மாட்டேங்கிறாரு, இவர் வரலாம்னா அந்த அம்மா விட மாட்டேங்கிறாங்களே. இப்படி இருக்கிறதே நாம் என்ன செய்யணும்? மீண்டும் பிராட்டியவே சரணமாக புகுவோம் என்று மைத்தடங் கண்ணினாய் என்று மறுபடியும் பிராட்டிக்கிட்டே போறாங்க. இப்படி நடக்கிற போட்டியில இருந்து நமக்கு என்ன உணர்த்துகிறார்கள் ஆண்டாளும் ஆச்சாரியம் என்றால், நம்மை போன்ற ஞானமற்ற எந்த விதமான பலமும் இல்லாத நம்மை போன்ற சக்தியற்றவர்களை ரட்சிப்பதற்காக பெருமாளும் பிராட்டியும் எப்படி போட்டி போடக்கூடிய மனநிலையில இருக்கிறார்கள் என்ற நிலையை நமக்கு காண்பித்து கொடுப்பதற்காகத்தான் இந்த விருத்தாந்தத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். பிராட்டியினுடைய தன்மையை பற்றி சொல்லுகிற போது நம்ம எப்படி போய் அவங்கள சரணமடைகிறோம்னா, தாயே சகலவிதமான பாவம் நிறைந்த ஜந்துவாக நான் இருக்கிறேன். நான் மாத்திரமில்லை, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் பாவங்கள் நிறைந்து காணப்படுகிறது. பாவம் இருப்பதனாலே, புண்ணியம் இருப்பதனாலே தானே இங்க வந்து பிறந்திருக்கிறோம். அப்ப எல்லாத்துக்கிட்டையுமே குறை இருக்கு. அப்படிப்பட்டவர்களை திருத்துவதற்காகத்தான் நீங்கள் பகவான் அனுப்பியிருக்கிறார். அதை மறந்து நாங்கள் சில தவறுகளை செய்கிற போது பகவான் என்ன செய்கிறார்னா, ஒரு பெற்ற பிள்ளையை தகப்பனார் கண்டிப்பது போல கண்டிக்கிறார். ஏன் நீ செய்கிற தவறு, இப்படியெல்லாம் தவறான காரியங்கள் ஈடுபடக்கூடாது என்று எங்கள் மேலே சில நேரங்களிலே கோபிக்கிறான். அப்படி கோபப்படுகிற போது நீ என்ன செய்கிற? என்னது புதுசா இருக்கு உங்ககிட்ட, உங்களுக்கு கோபமே இருக்கக்கூடாது, இது என்ன புது விஷயமா இருக்கு? இது தவறு. உலகத்திலே தோஷமற்றவன் யார் இருக்கிறான்? இத்தனை கோடி ஆத்மாக்களை நீங்கள் படைத்திருந்தும் இந்த குறிப்பிட்ட ஆத்மாக்களாவது உங்களிடம் வந்து சேர்ந்தார்களே என்று பார்க்க வேண்டுமே ஒழிய இவர்களிடத்தில் இருக்க குற்றத்தை நீங்கள் பார்க்க கூடாது என்று பல உபாயங்களை பகவானுக்கு எடுத்து சொல்லி எங்கள் மேல் இருக்கக்கூடிய கோபத்தை குறைத்து அவன் எங்களுக்கு ரட்சகம் செய்யக்கூடிய நிலைக்கு நீ தயார்படுத்துகிறாய். அதனாலே நீதான் எங்கள் எல்லோருக்கும் மாதாவாகிறீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதுதான் பிராட்டியினோட தன்மை. சரி, இது பிராட்டி நம்ம செய்யற தவற பெருமாள்கிட்ட இருந்து மறைச்சு அதுக்கு ஒரு நியாயப்படுத்தி நமக்கு நல்லது நடக்க செய்யறாங்களே. அப்ப பெருமாள் அவரை கொடுமைக்காரரா யாராவது சொன்னாதான் செய்வாரான்னா, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, தன் அடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்தாரேல் நன்றே செய்வார். இப்படி ரட்சிக்கக்கூடிய பிராட்டி நம்மை பற்றி சில நேரங்களிலே குறை சொன்னாலும் கூட, சரணமடைந்த பிறகு நம்மளை பற்றி குறை சொன்னால் பெருமாள் என்ன சொல்வாராம்? என்னடியார் அது செய்யார். இல்லைங்க, அவர் தப்பு தான் செய்கிறாரு, செய்ய மாட்டாரு, அவர் எது செஞ்சாலும் சரிதான் போங்க அப்படின்னு பிராட்டியே குற்றம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையிலே இருக்கிறான். இது பெருமாளுடைய நிலை. அப்போ இந்த ஆத்மாக்களை ரட்சிப்பவர்களுக்கு அவர்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல நமக்கு மாற்று கருத்தை இல்லாத அளவுக்கு ஆச்சாரியர்களும் ஆண்டாலும் நமக்கு இதில் தெளிவுபடுத்துறாங்க. ஆனா நாம அவங்களை சரணடைவதற்கு போட்டி போடுகிறோமான்னாங்க. காலையில எழுந்து வரணும்னா கூட நமக்கு ஒரு சோம்பேறித்தனவர். எனக்கு சரணம் அடைஞ்சா நமக்கு நன்மை கிடைக்கும்னு தெரியும், நமக்கே இந்த பாடா இருக்கு. இதை பற்றி தெரியாத சாமானியர்கள் என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு நாளைக்கு போகலாம், இவங்க ஏன் இப்படி 30 நாளும் போய் விடாம போயிட்டு உடம்புக்கு ஏதாவது வந்துட போதேன்னு கூட நினைப்பாங்க. அதையெல்லாம் கடந்து ஒரு வைராக்கிய நிலையோடு நாம் இந்த நோன்பிலே போட்டி போட்டு நாமளும் கலந்து கொள்ள வேண்டும். நம்மளை ரட்சிப்பதற்கு பெருமாளும் பிராட்டியும் தயாராக இருக்கிறார்கள் என்பது இங்கு நமக்கு விரிவாக தெரிந்து விட்டது. அதனால நாம தான் அவனை சரணமடைவதற்கு போட்டி போட வேண்டும். அவர்கள் நமக்கு ரட்சகம் செய்வதற்கு இந்த நிலையிலே தயாராக இருக்கிறார்கள். இப்படி போட்டி போட்டு ரட்சகம் செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பெருமாளிடத்திலும் தாயாரிடத்திலும் இவர்கள் எதை பெற நினைக்கிறார்கள்? இப்படியெல்லாம் போட்டி போடுறாங்க அவங்க. நாம போய் சரணம் அடைகிறோம், நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்று இங்கே ஆச்சாரியர் நமக்கு சொல்லுகிறார்கள். என்னவென்று சொல்றாருன்னா, வால் கெண்டையொன் கண் மடப்பின்னை தன் கேள்வன், வால் கெண்டை ஒன் கண் மடப்பின்னை தன் கேள்வன் தாள் கண்டு கொண்டு, அவனுடைய திருவடிகளை கண்டுகொண்டு தாள் கண்டு கொண்டு என் தலைமேல் புனைந்தேனே, அவனுடைய திருவடிகளை என் தலைக்கு அணியாக அழிந்து கொண்டேனே என்று யார் ஆசைப்பட்டார்? நம்மாழ்வார் ஆசைப்படுகிறார். அந்த நிலையிலே இந்த கோஷ்டியார்கள் ஆசைப்படுகிறார். அவனுடைய திருவடியே நம் தலைக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும். நம்மாழ்வார் ஆசைப்பட்டதை போல அதையும் நாங்கள் பெற வேண்டும் என்ற நிலையிலே தான் இங்கே வந்து நிற்கிறார்கள். ஏன்னா
எதுக்காக வந்திருக்கிறோம், யார்கிட்ட கேட்குறோம், யார் அதை நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை விட எளிமையாக ஆண்டாள் நாச்சியார மாதிரி யாருமே சொல்ல முடியாது. ஆண்டாள் நாச்சியார் சொன்ன பாசனங்களிலே நாம் விஷயங்களை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்கே போனாலும் நமக்கு அது புரியாத ஒரு புதிராக விடும் என்பதை சொல்லி இந்த பாசுரத்தில் முதல்ல எழுப்புறாங்க, குத்து விளக்கெரிய. நப்பின்ன விராட்டினுடைய இல்லத்தை பார்க்குறாங்க, வீடுல பார்த்த பக்கமெல்லாம் விளக்கெரியுதான். பகலா இரவா என்று தெரியாத அளவில் அங்கே விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து சொல்றாங்க குத்து விளக்கெரிய என்று. ஏன்னா இவங்க எப்படி இருக்காங்கன்னா கண்ணனோட சேர விட மாட்டாங்க ஆயர்கள். அதனால அவங்க உறங்குகிற அந்த இரவு நேரத்திலேயே நாம் அவங்களுக்கு தெரியாம போய் கண்ணனை பார்த்துட்டு வந்துடலாம்னு நினைவோட இருளை விரும்பக்கூடியவர்கள். அதுதான் பாசுரத்தை சொல்றாரு, எம் மனைமார் காணில் ஒட்டார். நாங்க வெளியே கண்ணனை பார்க்கிறோம்னு இப்படி வெளியே வந்தது எங்க வீட்டில் இருக்கிற யாராவது பார்த்தா அதோட முடிஞ்சிச்சு. அதான் எம் மனைமார் காணில் ஒட்டார், அவனோடு சேர விடார்கள் என்று அவர்களுக்கு பயந்து கீழ்வானம் வெள்ளென்று விடிந்து விட போகிறதே, வெளிச்சம் வந்து விட போகிறதே என்று நாங்கள் இருளை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிற நிலையில நீ கண்ணன் உன் அருகிலேயே இருப்பதனாலே என்ன செய்திருக்கிறாய், உன் வீட்டிலே பார்க்கிற பக்கமெல்லாம் நீ விளக்கேற்றி வைத்திருக்கிறாய். உன் வீடு மாத்திரம் இவ்வளவு பிரகாசமாக இருந்தாக போதுமா? எங்களுடைய வீடு பிரகாசமாக வேண்டாமா? நீ மாத்திரம் கண்ணனை அனுபவித்தால் போதுமா? நாங்கள் அனுபவிக்க வேண்டாமா? எங்கள் அகமெல்லாம் இருளிலே இருக்க நீ மாத்திரம் இப்படி வெளிச்சத்தில இருந்து அந்த வெளிச்சத்தின் மூலமாக கட்டிலே படுத்திருக்கக்கூடிய கண்ணனை மாத்திரம் நீ அவனை பார்த்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறாயே, தான் குத்து விளக்கெரிய என்று சொல்லுகிறார். அப்படி இந்த வீடு பிரகாசமாக இருக்கிறதா. பெருமாள் எப்போது பிரகாசிக்கிறார் என்று பார்க்கிற போது பிராட்டியோடு எப்போது சேர்ந்திருக்கிறாரோ அப்போதுதான் அவர் பிரகாசமாக இருக்கிறார். அதனால அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான அவனுடைய மார்பிலேயே அவர் எந்த நேரம் இருந்து கொண்டிருக்கிறார். ராமன் எப்போது பிரகாசிக்கிறார்னா பெருமாள் எப்படி பிராட்டியோடு சேர்கிற போது பிரகாசிக்கிறாரோ அப்படி ராமனும் சீதா பிராட்டியோடு சேர்ந்திருக்க போதுதான் அவருக்கும் பெருமையாக இருக்கிறது. அப்படி அவனையே பிரகாசிக்க செய்யக்கூடிய விளக்காக இருப்பவள் நீ. நீயே ஒரு பிரகாசம். நீ என்ன செய்கிறாய், உன் வீட்டிலே எல்லா பக்கங்களையும் விளக்கேற்றி வைத்துக் கொண்டு பகவானை அனுபவிக்கிறாயே. அப்படி எப்படி அனுபவிக்கிற, கோட்டுக்கால் கட்டிலின் மேல். எப்படிப்பட்ட கட்டிலே நீங்கள் சயனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியுமா? கோலையாபீனத்தினுடைய யானைகளை கொன்று அந்த தந்தங்களை பறித்து வந்து அதிலே செய்யப்பட்ட கட்டிலே நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா நீ வீரபத்தினி, யாருடைய மனைவி? உலகத்தை எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய சக்தி படைத்த பலம் படைத்த பெருமாளுடைய பிராட்டியாக நீ இருப்பதனாலே அவனுடைய வெற்றி தோன்றுகிற பொருள் தான் உனக்கு உகப்பு. அவங்களுக்கு எப்ப சந்தோஷமா இருக்கும்? இதையெல்லாம் வெற்றி கொண்டு நம் கணவர் கொண்டு வந்தார் என்று பார்க்கிற போது அந்த மகிழ்ச்சி. அப்படி வெற்றி கொண்ட யானையின் தந்தத்தில் செய்யப்பட்ட கட்டிலே நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாய். அதான் கோட்டுக்கால் கட்டிலின் மேல். காட்டுக்குள்ள இருக்கிற போது ராமன் கூட சீதா பிராட்டி இருந்தாங்க இல்லையா? ராமன் பக்கத்தில் சீதா பிராட்டி இருக்கிற போது எதிர்க்க சிங்கம் புலி எந்த சக்தி வாய்ந்த மிருகங்கள் வந்தாலும் பயம்ங்கிறதே சீதா பிராட்டி முகத்தில் இருக்கலாம். அப்படியே பார்த்து சிரிப்பாங்களாம், இப்படிப்பட்ட மிருகங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு ராமன் அருகில இருப்பதனால. ஏன்னா ஏதாவது மிருகத்தினாலே ஆபத்து வந்தால் நம்மை காப்பதற்கு பக்கத்திலேயே ராமன் இருக்கிறாரேன். அப்படி அந்த மிருகங்கள்லாம் பார்க்கும்போது புதுசு புதுசா பார்க்குற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் நம்ம டிவி படங்கள்ல பார்த்து வச்சுக்கிறோம், சிங்கம்னா இப்படி இருக்கும், புலினா இப்படி இருக்கும். அதனால நேரில் பார்க்கும்போது இதான் சிங்கம் அப்படின்னு தெரியும். அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை இல்லையா? என்ன புது புது மிருகங்களா தெரியுது, இப்படியெல்லாம் மிருகங்கள் இந்த காட்டுக்குள்ளே இருக்கான்னு முகமலர்ச்சியோடு அதிசயமாக பார்க்கக்கூடியவளாக இருப்பான். ஏன்னா நீ அந்த வீரம் நிறைந்த பெருமாளுக்கு பத்தினியாக இருப்பாய். கோட்டுக்கால் கட்டிலின் மேல். இன்னொரு சிறப்பு அந்த கட்டிலுக்கு சொல்றாங்க. என்ன கட்டிலுக்கு சிறப்பை சொல்லும் போது, இமிலேற்றுவன் கூண் கோட்டிடை ஆடினை கூத்து ஆடல் ஆயிரம் கொம்பினுக்கு. கும்பன் கட்டுப்பாடு வைத்திருந்தார். நான் வளர்க்கிற 7 எருதுகளை யார் அடக்குகிறாரோ அவர்களுக்கு தான் என் மகளை திருமணம் முடித்து கொடுப்பேன் அப்படின்னு பிராட்டி செய்தார். அப்படி இருக்கும்போது அந்த 7 எருதுகளையும் அதை அடக்கி அதனுடைய கொம்புகளை பறித்து கொண்டு வந்து அதனாலே செய்யப்பட்ட கட்டிலே நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயோ,
அந்த பெருமை மிக்க கட்டிலா? இதை பார்க்கும்போது ஏன் பகவானை பற்றி உயர்வாக பேச வேண்டும், பிராட்டியை பற்றி உயர்வாக பேச வேண்டும் என்று நினைத்தவர்கள் இங்கே கட்டிலை பற்றி உயர்வாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இதுக்கு என்ன காரணம்? நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். பெருமாளையும் பிராட்டியும் சுமக்கக்கூடியவருக்கு இந்த கட்டிலுக்கு எவ்வளவு பெரிய பெருமை இருக்குது. அவர்களுடைய திருவடியை சேவிப்பதற்கு முன்னே பகவானுக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய இந்த கட்டிலுடைய காலையும் விழுந்து வைக்கலாம். ஏன்னா இதுக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் இருக்கு. நாம் அவனை பார்க்கலாமான்னு ஏங்கி கிடக்கிறோம். எத்தனையோ நாள் இந்த நோன்பு நோட்டு வந்து இன்னும் நமக்கு முழுமையான தரிசனம் கிடைக்கவில்லை. நாமளும் வரிசையில் நிற்கிறோம். நம்ம நிற்கிற வருஷம் போகவே மாட்டேங்குது. ஆனால் இந்த கட்டிலுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடைத்திருக்கு. உயிரில்லை, உணர்வில்லை, ஆனால் அவர்களை சுமக்கக்கூடிய பாக்கியம் இந்த கட்டிலுக்கு கிடைத்திருக்கிறது என்பதனால அந்த கட்டிலினுடைய திருவடிகளை இங்கே சேவிக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. அப்படி கோட்டுக்கால் கட்டில் மேல், விலை உயர்ந்த கட்டில். அதை நாம் என்ன சொல்லுவோம்? சாதாரணமாக இருந்தால் அதை கட்டில்னு சொல்லலாம். இது விலை உயர்ந்த ரத்தினங்கள் மணிகளினாலே இழைக்கப்பட்ட கட்டிலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கட்டிலையும் ஆயர்வாடி பெண்கள் எப்படி சொல்றாங்க? சாதாரண வார்த்தையில கட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லலாமான்னு சொல்லக்கூடாதுதான். இவங்களுக்கு அவ்வளவுதானே தெரியும், அதனால கட்டில்னு சொன்னாங்க. அது எப்படிப்பட்ட கட்டில்னா, பகவான் உகந்து வந்து இங்கே இருக்கிறானா. திருவனந்தான் மேலே இருந்தால் எவ்வளவு உகப்போடு இருப்பானோ அந்த உகப்போடு இந்த கட்டிலே இருக்கான். எதனால? பிராட்டி அருகிலே இருக்கிறாள். இந்த அடியவர்களும் உகக்கக்கூடிய கட்டிலினாலே அதில் உகந்து இருக்கிறான். எதை அவன் வெறுத்து விட்டு இங்கே இருக்கிறான்னா, மாணிக்கம் கட்டி வைரம் இடைகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான். அப்படி மாணிக்கத்தையும் வைரத்தையும் தங்கத்தாலே இழைத்து செஞ்ச ஒரு தொட்டிலை கொண்டு பிரம்மன் வந்து உனக்கு கொடுத்தான். நீ என்ன செய்தாய்? அது உனக்கு உகக்கவில்லை. ஏன்னா அவன் கொடுக்குறேங்கிற பெருமையோட கொடுத்துருக்கிறான். விலை உயர்ந்த பொருளை நாம பெருமாளுக்கு கொடுக்குறோங்கிற எண்ணத்தோட கொடுத்துருக்கிறான். அது உனக்கு உகப்பாக இல்லை. அதனால நீ என்ன செய்த? கிடக்கில் தொட்டில் கிளிய உதற்றிடும்னா, பசிக்கு அழுவது போல அந்த ஒரு பாவனை செய்து கையை காலை உதறுகிறேன் என்று தொட்டிலே படுத்திருக்கக்கூடிய குழந்தை கையை காலை உதறும் இல்லையா, அப்படி உதறுகிற பாவனையாக காலாலே எத்தி அந்த கட்டிலே அந்த தொட்டிலையும் உடைத்து விட்டாய். அதை விட்டுவிட்டு நீ என்ன செய்கிறாய்? இந்த கட்டிலே உகந்து கிடக்கிறாய். அதனாலே நப்பின்னை பிராட்டியே, நீயும் அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை அனுபவித்துக் கொண்டு எங்களுக்கு வராமல் இருக்கிறாய். அது எப்படிப்பட்ட கட்டில்னு பார்த்தோம். அந்த கட்டில் மேலே மெத்தென்ற பஞ்சசயனம், மெத்து இருக்கக்கூடிய பஞ்சசயனம். படுத்தா தூக்கம் வராதவங்களுக்கு கூட தன்னை போல உறக்கத்தை வர வைக்கக்கூடிய அளவிலே மென்மையாகவும் குளிர்ச்சியாகவும் பரிமளம் மிக்கதாகவும் அழகு மிக்கதாகவும் வெண்மை மிக்கதாகவும் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த மெத்தை அதிலே இருக்கிறது. கட்டில் இருக்கிறது, அந்த கட்டிலுக்கு மேலே மெத்தையும் இருக்கிறது. அது பஞ்சசயனமாக இருக்கிறது. மெத்தென்ற பஞ்சசயனம், 5 விதமான குணங்களை நிறைந்த மெத்தையாக இருக்கிறது. பகவான் இருக்கிறார்னா மெத்தைக்கு கூட குணம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்தது இல்லையா? எல்லாமே வரும். அவர் கால்பட்டா கல்லா இருக்கிறவங்க அகலியா மாறுறாங்க. அதனால் அந்த மெத்தைக்கும் அது போன்ற உணர்வு வரும் என்பதனாலே 5 விதமான குணங்கள் அதுக்கு இருக்கு என்று சொல்லுகிறார்கள். மென்மை, குளிர்ச்சி, பரிமளம், அழகு, வெண்மை என்ற 5 குணங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அதுவும் பரப்பு எப்படி இருக்கு? பெருமாளும் பிராட்டியும்னா இவங்க நீண்ட தடக்கையன்னு அர்த்தம். அவர் எவ்வளவோ ஒரு உயரமாக ஜட்ஜஸாக இருப்பாரோ அவர் படுக்கக்கூடிய அளவிலே அந்த கட்டில் பிரம்மாண்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கட்டிலே நீங்கள் அந்த 5 விதமான நூல்களை கொண்டு செய்யப்பட்ட மெத்தையிலே இருக்கிறீர்கள். அந்த சயனத்தின் மேலேறி அந்த கட்டிலே நீங்கள் 2 மாத்திரம் இருக்கிறீர்கள். ஒரு கட்டிலுக்கு எப்போது சிறப்புனா, கணவன் மனைவி மாத்திரம் அந்த கட்டிலே இருக்கிற வரைக்கும் எந்த சிறப்பும் இல்லை. அதற்கு பிறகு என்ன ஆகணும்? அவர்களுக்கு பிள்ளை புத்திரம் பாக்கியங்கள் ஏற்பட்டு அவர்களும் ஏறி அந்த கட்டிலே அதில் விரித்திருக்கிற விரிப்பை எல்லாம் உளமான செய்யணும். இவர்கள் ஒரு பக்கம் தலகாணியை போட்டிருந்தா அவங்க ஒரு பக்கம் தூக்கி போடணும். இவங்க சரியா விரிச்சு வச்சிருந்தா அதை உழைச்சி விடணும். அப்படியெல்லாம் செய்தால் தானே அந்த கட்டிலுக்கு சிறப்பு. அது மாதிரி நீங்கள் 2 மாத்திரம் அங்கே இருந்தால் என்ன சிறப்பு? நாங்களும் அதிலே வந்து ஏறி விளையாட வேண்டும், அதுதான் எங்களுக்கு சிறப்பு.
ஏன்னா எங்க வீட்டில் படுக்கிற படுக்கை எங்களுக்கு எப்படி இருக்கு, பகவானோடு சேரவில்லை என்று படுக்கை கொதிக்குதான். அந்த கொதிப்பு தாங்க மாட்டாம தான் நாங்கள் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு திருமணம் வச்சுக்கிட்டு இந்த ராமானுஜ கொடுத்து ஓடி வர்றோம். ஆனா உனக்கு அந்த மெத்தை ரொம்ப குழுன்னு இருக்கு போல இருக்கு. வெப்பமாக இருக்கக்கூடிய நீரை, அதான் நெருப்பையும் நீராக்கக்கூடிய வித்தை கற்றுக்கொண்டு நீ அங்கே சுகமாக உறங்கிக் கொண்டிருக்கிறாயோ என்று கேட்கிறார்கள். நாங்களெல்லாம் தகிப்பில் இருக்கும்போது நீ மாத்திரம் அமைதியாக நிம்மதியாக அனுபவிப்பது எப்போது என்று கேட்கிறார். இந்த படுக்கைக்கு நீ வந்ததுக்கு என்ன காரணம்? பரமபதத்தில் இருக்கிற அனந்தாழ்வான் மேலே சயனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இருவரும் அதை விட்டு இங்கே வந்து இந்த ஆயர்பாடியிலே இந்த கட்டிலே இருப்பதற்கு என்ன காரணம்? எங்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்களும் அதிலே ஏறி உங்களோடு சமமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இங்கே வந்து இந்த கட்டிலே இருக்கிறீர்கள். அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றாமல் உறங்கிக் கொண்டிருப்பது கொஞ்சம் கூட பொருத்தமில்லை. நீ அதில் படுத்துக்கிட்டு என்ன செய்யற? நாங்கெல்லாம் மலரிட்டு யாமுடியோம்னு கடுமையா ஒரு விரதம் ஏற்றுது. மார்கழி துவங்கினதுமே 2வது பாசனத்திலே சொல்லியாச்சு, கண்ணனை நாம் அடைவது வரைக்கும் மலரிட்டு யாமுடியோம்னு மலர்களை வைக்காமல் இருக்கிறோம். ஆனா நீ என்ன செய்யற? கொத்தலர் பூங்குழல், கொத்து கொத்தாக மலரக்கூடிய மலர்களை நீ உன் கூந்தலிலே அணிந்து கொண்டிருக்கிறாய். அந்த மலருக்கு ஒரு வஞ்சகம் இருக்கான். எப்படிப்பட்ட வஞ்சகம் இருக்குன்னா, நாங்கள்லாம் கூந்தலுக்கு வைக்கலாம் எடுக்கிற போதே மலர்ந்து விடுகிறது. மலர்ந்த பூவை எடுத்து கட்டி எங்க தலையில வைக்கிறது எங்களுக்கு சிரமமாகவும் இருக்கு. ஆனா இந்த மலர்கள் என்ன செய்யுதுன்னா, உன் தலைக்கு உன் கூந்தலுக்கு வருவது வரைக்கும் மொட்டாகவே இருக்கு. உன் தலையிலே வைத்த பிறகுதான் அந்த மொட்டு கூட மலர்கிறது. இந்த மலர்கள் கூட எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்குது. உனக்குன்னா ஒரு காரியம் செய்யுது, எனக்குன்னா ஒரு காரியம் செய்யுது. எங்கள் தலையிலே வைத்தால் சருகாக காந்தி நீராக ஒழுகி விடுகிறது. உன்னுடைய கூந்தலிலே வைத்தால் எப்போதும் அப்போது மலர்ந்த மலர் போல மலர்ந்து வாசனை வீசி கொண்டிருக்கிறது. அப்படி கொத்தலர் பூங்குழல் நிறைந்தவளாக நீ இருக்கிறார். இதிலே மயங்கி கண்ணன் என்ன செய்கிறான்? கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பனாக அவன் உன்னிடத்திலேயே இருக்கிறான். உன்னை விட்டு அவன் அகலவிடாத நிலையிலே நீ அவனை பிடித்து கொண்டிருக்கிறாய். அவனும் நீயே கதி என்று இருப்பது போல உன்னிடத்திலேயே இருக்கிறானே. கொங்கை மேல் வைத்து கிடந்த அவளுடைய மார்பிலே அவனுடைய மார்பை வைத்து அங்கேயே கிடக்கிறானே, இது எந்த விதத்திலே நியாயம் என்று அங்கே கேட்கிறார். இது வரைக்கும் பிராட்டியை கேட்டாங்க. அதற்கடுத்து எங்க வந்துட்டாங்க? நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. பிராட்டி தான் எங்களை பத்தி நினைக்கல, நீயாவது எங்களை பத்தி நினைக்க வேண்டுமே என்று பார்த்தா, இவர்கள் தான் யார் முன்னே போய் கதவு திறப்பது என்று போட்டி போட்டு ஒருவர் இறுக்கமாக கட்டி கொண்டிருக்கிறார்களே. இதுல யார் பெருமாள் யார் பிராட்டி என்று பிரித்து பார்க்க முடியாத நிலையிலாக ஒன்றாக ஆகிவிட்டார்களே என்று இதையெல்லாம் யோசித்து என்ன செஞ்சாங்க? சரி, நீங்க வரக்கூட வேணாம். ஏன்னா இந்த நேரத்தில் உங்களை பிரிச்சா பெருமாளையும் பிராட்டியை பிரித்த பாவம் எங்களை வந்து சேர்ந்து விடும். ராவணன் பட்ட பாடு ஏற்கனவே நாங்கள் ராமாயணத்தில் பார்த்துருக்கிறோம். அதனால நீ அப்படி பெருமாளை நீ பிராட்டியை பிரிஞ்சு கூட எங்ககிட்ட வர வேணாம். நீ என்ன செய்தா போதும், உள்ளே இருந்து கொண்டு கீதையில அர்ஜுனனுக்கு என்ன சொன்னேன்? எத்தனையோ உபதேசம் செய்தாலும் கூட அவருக்கு சந்தேகமே தீரலை. ஆனால் அர்ஜுனனுக்கு அவ்வளோ சந்தேகம் வந்தது நமக்கு நல்லது. அவர் கேட்க தான் அந்த சந்தேகத்துக்கு உண்டான விளக்கங்களை எல்லாம் சொல்ல இன்றைய காலத்திலேயும் கூட நமக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் தீர்வு தேடணும்னா கீதைக்குள்ள போகும். அப்படி அர்ஜுனன் கேட்டுக்கொண்டே இருக்கிற போது நீ என்ன செஞ்ச? கடைசியா சரம சுலோகத்தை உபதேசம் செய்து அதில் நிறைவாக மாச்சுசகா என்று சொன்னாயே, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையவாது நீ எங்களுக்கு சொன்னால் போதும். மலர் மார்பா வாய் திறவாய். அப்படி மலர் மார்பனாக இருக்கிறான். பெருமாளுக்கு விகாரங்கள் இல்லை. அவனுக்கு தேய்தல் வளர்தல் குறைதல் அப்படிங்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. எத்தனை லட்சம் வருஷமா பார்த்தாலும் அப்படியே தான் இருப்பாரு. ஆனா இங்க மலர் மார்பான்னு சொன்னா மலர்களுக்கு வந்து விகாரம் உண்டு. அது மொட்டா இருக்கும், அப்புறம் மலரும், அப்புறம் அந்த செடியிலேருந்து உதிர்ந்து கீழே விழுந்துருமே. அப்படிப்பட்ட விகாரங்கள் இங்கே பகவானுக்கு ஏற்படுகிறதா? மலர் மார்பான்னு சொன்னா அவனுடைய மார்பு சில நேரங்களிலே பூரித்து விரிகிறதா, சில நேரத்திலே சுருங்கி கிடக்கிறதா. இது எப்படி நடக்கும்? நமக்கு ஏற்படுவது போல விகாரங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இங்கே வரும். நமக்கு ஏற்படுகிற விகாரங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட விகாரங்கள் என்று பார்க்கிற போது
கர்மத்தினாலே வரக்கூடிய விகாரங்கள். ஒரு குழந்தையாக கருவிலே உருவாகி தாயின் வயிற்றிலே இருந்து வெளியே வந்து இந்த உலகத்திலே எவ்வளவு நாள் நாம் வாழ வேண்டும், எந்த உருவத்தோடு எந்த அமைப்போடு வாழ வேண்டும் என்று முடிவு செய்வதெல்லாம் யாரு? பெருமாள் நம்ம கர்மங்களுக்கு அடிப்படையாக செஞ்சிருக்கிறார். ஆனால் நம்ம இடம் ஏற்படக்கூடிய விகாரமானது அது கர்மத்தின் அடிப்படையில் வருகிறது. பகவானுடைய நிலையிலே விகாரம் வருவது எதுன்னா, அடியவர்களை பார்க்கிற போது, தன்னையே தஞ்சம் என்று வந்து அடைகிறவர்களை பார்க்கிற போது அவன் விகாரப்படுகிறான். ஆவாவென்று ஆராய்ந்து அருள்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட அடியவர்களை நாம் தேடி வர வைத்து விட்டோமே, நாம் அவர்களிடத்தில் போய் ரட்சிப்பதை விட்டுவிட்டு என்று அவர்கள் வந்த பூரிப்பிலே அவன் மார்பெல்லாம் விரியக்கூடியவனாக இருக்கிறான். மலர் மார்பா வாய் திறவாயினான், நீ ஒரு வார்த்தையாவது சொல்லு எங்களுக்கு போதும் என்று கேட்கிறார். ஆனா அவர் பதில் சொல்லலாம் நினைக்கிற போது பிராட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. நான் எழுந்து கதவை திறக்கலான்னு போகும்போது என்னை நீங்க தடுத்தீங்க, நீங்க திறக்கலான்னு போகும்போது நான் தடுத்துட்டேன். இப்ப வெளியே இருக்க கோஷ்டி கொஞ்சம் விவரமா என்ன நினைக்கிறாங்க, நீங்க 2 பேரும் வர வேணாம், பெருமாளே நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்றாங்க. நீங்க இப்ப பேசுனா அப்ப என்னைய விட நீங்க நல்லவர் நாய், நீங்க இப்ப வாயை திறந்தீங்கன்னா பாருங்கன்னு வாயால கூட சொல்லலை என் பிராட்டி. தன் மைத்தடங் கண்ணினாலே ஒரு ஜாடதான் காட்டினாங்களா. பல குடும்பங்கள் அது நடக்கும். யாராவது வந்து ஏதாவது கேட்கலாம் போது நம்ம வீட்டுக்காரர் கொடுத்தாலும் கொடுத்துருவாரோன்னு அந்த பெண்ணானவங்க பார்க்குற பார்வையில் அவர் சொல்லிடுவார், இப்போதான் இருந்துச்சு ஒருத்தர் கொடுத்துட்டேன், நான் 1 வாரம் கழிச்சு பார்க்குறேன்னு சொல்லிடுவார். அந்த அம்மா ஒன்றுமே சொல்லியிருக்க வேண்டியதில்லை, பார்வையினாலே அவர் பேச விடாமல் அடக்கியிருப்பாங்க. இது இன்றைக்கும் நடைமுறையிலே இருக்கிறது. அதை போல இங்க பிராட் என்ன செய்யறானா, பேசுனா பார்த்துக்கன்னு சொல்லாம கண்ணில் ஜாட செஞ்சதுமே அவர் அப்படியே மறுவார்த்தை பேசாம அடங்கிக்கிட்டார். அப்ப உலகத்திலே முதல்லயே தன்னுடைய மனைவின் சொல்லை கேட்டிருந்தவர் யாருன்னா பெருமாளத்தான் இருக்கு. ஏன்னா அவங்க தானே மூத்தவங்க. அவரே இதுக்கு ஒரு உதாரணமா இருந்திருக்கார். மனைவி சொல்லே மந்திரம் இருங்கோ அப்படின்னு சொன்னது போல அவர் கட்டுப்பட்டு பதிலே பேசல. இதை வெளியில இருக்க இந்த கோஷ்டி பார்க்குறாங்க, என்னடா இது வம்பா போச்சு, இந்த உலகத்திலேயே அழகான கண்களை உடையவள் யார், இரக்கம் நிறைந்த கண்களை உடையவர் யார், கருணை பொழியக்கூடிய கண்களை உடையவள் யார்னா பிராட்டின்னு சொல்லியிருக்கிறாங்களே. அதனால தானே நாம போன பாசரத்துல பிராட்டினுடைய மேன்மையெல்லாம் சொல்லிவிட்டு அவளுக்கு நாம் தஞ்சமாக சரணமடைந்தோம். அவர் கண்ணழகு நிச்சயமாக நம்மளை ரட்சிக்கும் என்ற நிலையிலே தானே நம்ம அதுக்கு தயாரானோம். ஆனா இப்ப பார்த்தா என்ன ஆகுது, அந்த கண்ணழகே நமக்கு இடையூறாக போய்விட்டது. அந்த கண்ணழகிலே மயங்கி கண்ணன் என்ன செய்கிறான், நம்ம இடத்துல பேசாமல் இருக்கிறானே என்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. எது நமக்கு உதவி செய்யும் என்று நினைத்தோமோ அதே நமக்கு ஆபத்தாக முடித்து விட்டது. மைத்தடங் கண்ணினாய் அப்பன்னு சொல்றாங்க, நாங்கெல்லாம் மையிட்டு எழுதோம்னு விரதம் கொண்டிருக்கிறோம், மலரிட்டு யாமுடியோம்னு விரதம் இருந்தோம், நீ மலர வச்சிருக்கிற, உனக்கு கண்ணன் கிடைச்சிருக்கிறான், பக்கத்திலே இருக்கிறான். அதற்கு மேல நாங்க என்ன பண்ணோம், மையிட்டு எழுதோம், அலங்காரமும் பண்ணிக்கிற மாட்டோம், கண்ணுக்கு மை போட மாட்டோம் இருந்தோமே. ஆனா உன்னுடைய கண்கள்ல நீ எல்லா அலங்காரம் செய்து அவனை மயக்கி இருக்கிறாயான்னு பார்த்தா அந்த கண்ணிலையும் அலங்காரம் இல்லை. ஆனா இயற்கையாகவே அலங்காரம் செய்யப்பட்ட கண்கள் போலவே பிராட்டியோட கண்கள் இருக்கு. அந்த கருமை நிறம் மைத்தடங் கண்ணினாய்னா மையிட்ட கண்கள் போல பிராட்டியுடைய கண்கள் இருப்பதற்கு என்ன காரணம், நான் உலகிலேயே அதிக கருப்பான நிறத்தில் இருப்பவர்தானே அவர் கணவன். பஜனை கருத்த மேனிக்காரா கோண குடிம்பிக்காரா நம்ம சொல்றோம் இல்லையா, அப்படி கருத்த மேனியாக இருக்கக்கூடிய பெருமாளையே எந்த நேரமும் பார்த்து கொண்டே இருப்பதனாலே அவனுடைய மேனியில இருக்கக்கூடிய கருப்பு பிராட்டியுடைய கண்கள்ல போய் சேர்ந்து விட்டதான். நாங்கள்லாம் தினந்தோறும் மையிட்டு கண் அலங்காரம் படுத்தணும், உனக்கு பெருமாளை பார்க்கவே உன் கண் இப்படி அலங்காரம் ஆகிவிட்டது, அப்படிப்பட்ட கண்ணினாலே நீ அவனை அடக்கி விட்டாயே. இப்படிப்பட்ட கண்கள் நிறைந்தவளாக இருப்பதனாலே தான் ராமன் என்ன சொல்லுகிறார், கண்ணழகு நிறைந்த அந்த சீதா பிராட்டியை பிரிந்து நான் ஒரு பொழுதும் வாழ மாட்டேன் என்று அவனே நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எங்க இருக்குன்னா உன்னுடைய கண்களுக்கு இருக்கு. இந்த கண்களை பற்றி சொல்லும்போது ராமாயணத்துல சொல்றாராம் வால்மீகி, தசரதர் கேட்கிறார், இந்த சீதா பிராட்டின்னு சொல்றாங்களே அது எப்படி ராமனுக்கு பொருத்தமா இருக்குமா அந்த பொண்ணு, அது தகப்பனாருடைய கணவன், நம்ம மகனுக்கு பொருத்தமா வர பெண்ணை திருமணம் முடித்து வைக்கணும். சீதா பிராட்டியினுடைய கண்ணழகை பார்க்கிற போது அவளை தவிர வேறு யாருமே ராமனுக்கு பொருத்தமாக இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட கருணையும் அழகும் நிறைந்த கண்களை உடையவர் எங்கு அங்கே சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்றாங்க,
பெருமானுடைய கண்களை காட்டிலும் பிராட்டியுடைய கண்களுக்கு மேன்மை அதிகம். அதனாலேதான் அந்த கண்ணழகிலே கட்டுப்பட்டு அங்கேயே நிற்கிறாள். தடங்கண்ணினாய், உன்னுடைய கண் எப்படிப்பட்ட கண்களாக இருக்கிறது? பரந்த பரப்பை உடைய பெரிய கடல் போல இருக்கா. இப்படி நீ கண்ணால் அவனை ஜாட காட்டிட்ட பெருமாள, இந்த கண்ணு அழகாகி இந்த கடலை தாண்டி வந்துல அவர் எங்களை காப்பாற்றணும். இந்த கடலை என்னைக்கு அவர் தாண்டி வருவது, எங்களை என்னைக்கு அவர் ரசிப்பது அப்படின்னு சொல்லி, நீ மாத்திரம் மையிட்டால் பத்தாது, ஏன்னா பகவான் தான் உனக்கு மை. அந்த மை எங்களுக்கு வேண்டும், அதையும் எங்களுக்கு நீ கொடுத்து அனுபவிப்பதுதான் சிறப்பு என்று மை கண்ணினாயின. அந்த மை எங்களுக்கு வேணும், உனக்கு மாத்திரம் இருப்பது சிறப்பல்ல. அதான் சொல்றாங்க, உன் கண்ணுக்கு மையாய் விளக்கும் அம்மேனியை எங்கள் கண்ணிலும் இடுவாயாக என்றதாயிற்று. அந்த மை எங்களுக்கு வேணும், நீ மாத்திரம் அனுபவிக்கூடாது. இப்ப நம்ம யார் கூட போட்டி போடுறோம்? பிராட்டியோட போய் போட்டி போடுறோம். நீ எப்படியெல்லாம் பகவானை அனுபவிக்கிறாயோ அதை போல எங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், அதுக்கு நீயே உதவியாக இருக்க வேண்டும். இதை தான் சூர்பனகை செய்யலை. நாம் எங்கே போயிட்டோம்? பிராட்டிக்கிட்டே போய் எங்களையும் கண்ணனை அனுபவிக்க அனுமதி கொடு என்று கேட்கிற இடத்துல நிற்கிறோம். அப்படிப்பட்ட மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை, அது வரைக்கும் அனுமதி வரல. அப்ப கோபம் வருது, பொறுமையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ உன் மணாலனை நாங்க. அவன் உலகத்துக்கே நாயகன், எல்லோரையும் ரட்சிக்க வேண்டியது பொறுப்பு அவனிடத்திலே இருக்கிறது. இந்த உலகத்தை மாத்திரமல்ல, பரமபதத்திலே இருக்கிற நித்திய சூரிகளையும் அங்கே இருக்க முக்தர்களையும் ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிறார். விரோதிகளை அழிக்கக்கூடியவனாக அவன் பொதுவில் நின்ற பொன்னங்கலமாக எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியவனை நீ என்ன செய்திருக்கிறான்னா, உன் அழகிலே கண்ணழகிலே கட்டுப்படுத்தி அவனை உண்மணாளனாக்கி வைத்திருக்கிறாய். அது ஒரு சிறப்பில்லை. பின்னை மணாளனேன்னு ஆழ்வார்கள் சொல்றாங்க, அது அவனுக்கு ஒரு சிறப்பு. உன்னோடு சேர்ந்திருந்தால் அவன் ஒளிவிடுவான், அதனாலே அவனிடத்திலே கருணை விஞ்சி எங்களை ரட்சிப்பான் என்பதற்காகத்தான் அதை சொன்னேன் வெளியே. நீ என்ன செய்திருக்கிறாய்? சுயநலத்தோடு அவனை உனக்கான சொத்தாக வைத்திருக்கிறாயே. நீ உன் மணாலனை, எல்லோருக்கும் நாயகனாய் இருப்பவனை அவனுடைய நிலையை பணி குறைத்திருக்கிறாய். அதான் சொல்றாங்க, பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டக்கால் சிதையாரோ உன்னோடுன்னா. கோயிலில் பிரசாதம் கொண்டு வந்து வைக்கிறோம், பெருமாளுக்கு காட்டிட்டு என்ன செய்கிறோம்? எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? சட்டியோட நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டா பாக்கியால் என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கா? எல்லாத்துக்கும் கொடுக்குற பிரசாதத்தை இந்த அம்மா மட்டும் சட்டியோட தூக்கிட்டு ஓடுது, இப்போ நம்மெல்லாம் வந்தது வீணாங்கிற எண்ணம் நமக்கு வருமா இல்லையா? அந்த மனநிலையில தான் கேட்குறாங்க. எல்லாருக்கும் பொதுவாக உண்ணக்கூடிய உணவாக பிரசாதமாக இருக்கக்கூடிய பெருமாளை நீ மாத்திரம் எடுத்துக்கிட்டா அது என்ன நியாயமாக இருக்கும்? அதான் நீ உன் மணாலனை, அப்படி உனக்காக மாத்திரம் அவனை வைத்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட பெருமாளை நீ என்ன செய்கிறேன்னா, ஏன் அவன் உன்னை விட்டு வரமாட்டாங்கிறான் அப்படி இருக்கிறான்னா, எத்தனை போதும் துயிலல ஒட்டாயகான், அவனை நீ அந்த படுக்கையிலிருந்து எழவே விடுவதில்லை. எதுக்காக நீ எழ விடுவதில்லை? ஒரு மனைவி இருந்தா கணவனை வேகமா எழுப்பி எல்லா காலை கடன்களை முடித்து நீங்க போற வேலைக்கு போங்கன்னு சொன்னாதான் அந்த பெண்ணுக்கு சிறப்பு. இதுதான் உலகத்துல எல்லாரும் செய்வாங்க. நீ என்ன செய்யற? இந்த படுக்கையிலேருந்து நம்ம கண்ணன் எழுந்தால் இவன் ஆயர்பாடி பெண்கள் பின்னே போய்விடுவான், நம்மிடத்துல இருக்க மாட்டான், பசுக்களுக்கு பின்னே போய்விடுவான் என்று இவன் எந்திரிச்சாதானே போவாரு அப்படின்னு தூங்கும் போதே மயக்க மாத்திரையை போட்டு கொடுத்த மாதிரி நீ அவனை தூங்க வச்சுக்கிட்டே இருக்க. அவரா எந்திரிக்கலாம் கூட, என்ன விடியல படுங்க, என்ன கொஞ்ச நேரம் படுங்க, நான் அப்புறம் விடிஞ்சதை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி நீ அவரை எழுப்புவதே இல்லையே. அதுதான் சொல்றாரு, எத்தனை போதும் துயிலலா ஒட்டாயக. அப்படியே அவன் எந்திரிச்சாலும் என்ன நினைக்கிற? எத்தனை ஏழும் பிரிவாற்றாக இல்லையா? அப்படி எந்திரிச்சாலும் நீ என்னைய விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, என் கூடையே தான் இருக்கணும்னு அவனை பிடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் தவறான விஷயங்கள். ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, இளைய பெருமாள் சொல்றார் ராமாயணத்துல, காட்டுக்கு போகிற போது இவர் கேட்கிறார், அண்ணா நான் உங்களோட நான் காட்டுக்கு வர்றேன்னு கேட்கிறார். அவர் சொன்னார், வேணாம்ப்பா, இது அப்பா எனக்கிட்ட உத்தரவு, நான் போறேன். ஏற்கனவே இங்க சீதா பிராட்டியும் உடன் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் போய் என்னைய காப்பாத்திக்கிட்டு அங்க இருக்கிறதே பெரிய விஷயம். காட்டுக்குள்ள இந்த சீதா பிராட்டியை வரை நான் பாத்துக்கிறனும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நீ வந்தா உன்னையும் பாதுகாக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நான் போயிட்டு வர்றேன். சீதா பிராட்டி வர்றதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லும்போது இளைய பெருமாள் சொல்றார்,
சீதா பிராட்டி எப்படி உன்னை பிரிந்தால் சன நேரமும் உயிர் தரிக்க மாட்டாளோ, அதை போல நானும் உன்னை பிரிந்தால் ஒரு கண நேரமும் உயிர் தரிக்க மாட்டேன். அப்படியே உயிர் தரித்திருந்தால் நாங்க 2 பேரும் எப்படி இருப்போம் தெரியுமா? தண்ணியில இருக்கிற மீனை எடுத்து கரையில போட்டா உடனே சாகாது, ஒரு 2 வினாடி 3 வினாடி துடிச்சிட்டு சாகும். அந்த நேரம் தான் நாங்கள் உயிரோடு இருப்போம். அதனாலே உன்னை விட்டு பிரிவது என்ற பேச்சே எங்களுக்கு கிடையாது. பிராட்டி எந்த நிலையில் நிற்கிறாரோ அதே நிலையில நானும் உங்களோடு சேர்ந்தே இருப்பேன் அப்படின்னு லட்சுமணர் சொன்னாரு. சீதா பிராட்டி அப்படி இருக்காங்க, அது அவங்களுக்கு பெருமையான்னு நினைச்சிடக்கூடாது. அவங்களுக்கு அது பெருமைனா நமக்கு எது பெருமை? அதே போல எந்த நிலையிலும் பெருமாளை பிரியாமல் இருப்பதே நமக்கும் பெருமை என்பதை காட்டுவதற்காகத்தான் இதை சொல்லுகிறார்கள். இப்ப நாங்கள்லாம் வெளியில இருந்து கண்ணனை பார்க்க முடியவே இல்லை என்று துடிக்கிற துடிப்பை நீ உள்ளே இருந்து துடித்து கொண்டிருக்காங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே, இவர் எந்திரிச்சு வெளியே போனாலும் போயிடுவாரோ அப்படின்னு நீயும் துடித்து கொண்டு இருக்கிறாய். எங்களுடைய துடிப்பு நியாயமானது, உன்னுடைய துடிப்பு நியாயமல்ல. நீ அவனை எங்களோடு சேரவே விட வேண்டும். நான் அப்படிலாம் பிரிய முடியாதுண்ணா, நீ பிரிய மாட்டேன்னு தெரியும். எப்படின்னா பெருமாள் எந்த நேரம் பிராட்டியுடைய கையை பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாராம். மார்பிளையும் இருக்கிறாங்க, கையிலையும் பிடிச்சுக்கிட்டே இருப்பாராம் பெருமாள். அப்படி பிடித்து கொண்டே இருக்கும்போது நம்ம நேரம் ஒருத்தர் அப்படி பிடிக்கிறோம்னா உள்ள கொஞ்சம் இந்த வேர்வை ஏற்படும், அங்க ஒரு சிறு அசதி ஏற்படும். அப்படி ஒரு வினாடி விட்டுட்டு அப்படி பிடிக்கலாம் நினைச்சா அந்த விட்டுட்டு பிடிச்ச வினாடியை இந்த அம்மா எப்படி நினைப்பாங்கன்னா, சீதா பிராட்டி 10 மாசம் பிரிந்து என்ன துன்பப்பட்டாலும் அந்த துன்பம் இந்த அம்மாவுக்கு வந்துடும். அந்த ஒரு கணம் எப்படி அப்படி நீங்க விட்டு பிடிக்கலாம், பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ற நிலையிலே நீ இருக்கிறாய். இது உனக்கு தத்துவம் அன்று, தகவும் அன்று. நீ எப்படிப்பட்டவள்? எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய புருஷகார பூதையாக இருப்பவள். எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மறைத்து பெருமாளை எங்களை ரட்சிப்பதற்கு தயார்படுத்தக்கூடிய நிலையிலே இருப்பவள் நீ. நீ சுயநலமா சிந்திக்கிறது தவறு. அதனால இது உனக்கு சரியானது அல்ல. தத்துவம் அன்று, தகவும் அன்று. உனக்கு உண்மையான உன்னுடைய சொரூபம் எது, சுபாவம் எது என்று கேட்கிறாங்க. சொரூபம் புருஷகாரம் செய்வது, சுபாவம் எல்லோர் மீதும் இறக்கப்படுவது. இது இரண்டும் இருந்தா நீ இதை செய்ய மாட்ட. இப்போ உன்னுடைய சொரூபத்துக்கும் சுபாவத்துக்கும் விரோதமாக நீ இருக்கிறாய், இது தவறு. அப்படி கொடுமை செய்தவங்களையும் ரட்சிச்சாங்களா சீதா பிராட்டினா? 10 மாதம் ராவனுடைய சிறையில இருக்கிற போது ராவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு இந்த சீதா பிராட்டியை சுற்றியும் ராட்சசிகள். இந்த ராட்சசிகளை பார்த்தா ரொம்ப அழகா இருப்பாங்க, ஒரு கண்ணு 2 மூக்கு 4 காதுன்னு விகாரமான உருவங்களோடு இருக்கக்கூடியவங்க சுத்தி இருந்து கொண்டு எங்கள் ராவணன் சொல்வதை கேள், அவர் சொல்படி நடந்துக்கன்னு மிரட்டி அரட்டி உருட்டி ரொம்ப மன ரீதியா கொடுமைப்படுத்துறாங்க. இத ஆஞ்சநேயர் அங்கே போகிற போது மரத்துக்கு மேல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு வர்றார். இதெல்லாம் கொடுமைப்படுத்துறீங்களா, எதுவும் உங்களை வந்து பார்த்துக்கிறேன்னு மனசுல வச்சுக்கிட்டார். அப்படி வந்துட்டு யுத்தமெல்லாம் முடிஞ்சு விடுகிறது, ராவணனெல்லாம் சம்ஹாரம் பண்ணியாச்சு. சீதா பிராட்டியை அழைப்பதற்காக இளையாழ்வார் வருகிறார். அப்படி வருகிற போது வாங்கம்மா போகலாம், ராமன் வெற்றி கொண்டுட்டார், உங்களை கூட்டு போறேன்னு போகும்போது அவர் ஒரு நிமிஷம் அப்படின்னார். என்னன்னா, இந்த 10 மாசம் இந்த ராட்சசி உங்களை என்ன பாடுபடுத்தினாங்க, ஒரு 10 வினாடி எனக்கு டைம் கொடுங்க, இவங்களை நான் அந்த கொடுமையெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும். நாங்க அப்போது சொன்ன சீதா பிராட்டி சொல்றாங்க, எவ்வளவுதான் நீ சொல்லின் செல்வனாக இருந்தாலும் உன் பிறவி குணமான அந்த குரங்கு புத்தி போகலையே. அவங்க என்ன அவங்களா விரும்பியா என்னை கொடுமைப்படுத்தினாங்க? என்னை கொடுமைப்படுத்தினதுன்னு உண்மைதான். அவர்களுக்கு தலைவனாக இருந்த ராவணன் சொன்னான், அவர்கள் செய்தார்கள். அப்படி இயற்கையாகவே அவர்களாக செய்திருந்தாலும் கூட அவர்களை பழிவாங்கக்கூடிய உணர்ச்சி என்னிடத்திலே கிடையாது. ஏன்னா நான் கிருபை நிறைந்தவள், இரக்கம் நிறைந்தவள் பேர் எடுத்திருக்கிறேன். அதனால உனக்கு உத்தரவு போடுறேன், இவங்களை மாத்திரம் இல்லை, இந்த இலங்கையில இருக்கிற யாரையும் நீ துன்புறுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி தனக்கு இடையூறு செய்தவர்களை கூட ரட்சிக்க வேண்டும் என்ற குணத்தோடு இருக்கக்கூடிய உனக்கு நீ இப்போது செயல்படக்கூடிய நிலைமை சரியாக இல்லை. அப்படி இரக்க குணம் இருப்பதுதான் ஒரு வைணவ லட்சணம். பிறர் படக்கூடிய துன்பங்களை கண்டு ஐயோ என்று எவன் இறங்குகிறானோ அவனே வைணவன். யார் உண்மையான பாகவதம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஒருத்தர் துன்பம் வந்துச்சு, வரட்டும், நல்லா படட்டும், என்ன ஆடுனாங்க, இப்பதான் சிக்கி இருக்கிறாங்க, நல்லா துன்பத்தை அனுபவிக்கட்டும்னு சொன்னா அது யாரோ நமக்கு எதிரியாக கூட இருக்கலாம், அவர்களுக்கும் துன்பம் வரக்கூடாது என்று நினைப்பதுதான் ஒரு உண்மையான வைணவ லட்சணம். அதான் சொன்ன, பிறர் படக்கூடிய துன்பங்களை கண்டு
ஐயோ என்று எவன் இறங்குகிறானோ அவனே வைணவன். அப்படி தனக்கு கெடுதல் செய்தவர்கள் கூட நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா? நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? இதெல்லாம் கதை. பிராட்டி அப்படி நினைச்சாங்கன்னு சொல்றதெல்லாம் நடைமுறையில் யாருங்க அப்படி செஞ்சான்னா கூரத்தாழ்வார் செய்தார். தன் கண்கள் போவதற்கு காரணமாக இருந்தவர் நாலூரான்கிறவர். அவரும் ஒரு பாகவதர். ராமானுஜர் மேல்கோட்டைக்கெல்லாம் போயிட்டு வந்து திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்த பிறகு நம்மனால இந்த கூரத்தாழ்வானுக்கு கண்கள் பறிபோய் விட்டது, இந்த கண்களை எப்படியாவது நான் திரும்ப பெற்று கொடுத்து விட வேண்டும் என்று யாரிடம் போகலாம் என்று யோசிக்கிறார். கேட்கிற வரத்தையெல்லாம் கொடுக்கக்கூடிய வரதராஜனாக காஞ்சிபுரத்தில் எழுந்தள்ளி நிற்கிறார். காஞ்சி வரதராஜரை அந்த படிக்கட்டுகள் தத்துவத்துக்காக இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகள்லாம் ஏறி போய் எப்படி பார்த்தோம்னா உண்மையிலே அவர் நம்ம நேரா பார்த்து வாங்கன்னு கூப்பிடுற மாதிரியே இருப்பார். அவ்வளவு ஒரு வடிவழகோடு இருக்கக்கூடிய அந்த பெருமாள் அவர் இடத்துல போய் கேட்கலான்னு போறாங்க. கூரத்தாழ்வானை கூட்டு போறாரு. கண்ணு தெரியாதனால கூட்டு போய் சன்னதி முன்னால நிறுத்திட்டு, கூரத்தாழ்வாரு உனக்கு வேணுங்கிற கண்ணை பெருமாள்கிட்ட நீ உருக்கத்தோட கேட்டீங்கன்னா கொடுப்பாரு, நான் பிரதட்சமா சுத்தி வந்துறேன்னு அவர் சுத்தி போனார். அப்படி சுத்தி போகிற நிலையில அவர் பேசக்கூடிய பெருமாள்னால கூரத்தாழ்வார்ட்ட என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு என்ன வேணும்னு முதல்ல சொல்லிடுறேன், என் கண் போவதற்கு காரணமாக இருந்த நாலூரானுக்கு நீங்கள் நல்ல கதி செய்ய வேண்டும். என் கண் போவதற்கு அவன்தான் காரணம் நினைச்சு நீங்க அவனுக்கு தண்டனை கொடுத்துடக்கூடாது. ஒரு ஆத்மா நசிந்து விடக்கூடாது. முதல்ல அதுக்கு உத்தரவாதம் கொடுங்க. என்ன அப்போ உனக்கு கண்ணு வேணாமான்னா, என் ஞானக்கண்ணால உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு இந்த ஊனக்கண் தேவையில்லைன்னு சொன்னார். அப்படிப்பட்ட கூரத்தாழ்வார் போன்ற தியாகிகள் வளர்த்த இந்த வைணவத்தில் நாமளும் இருப்பது மிக பெரிய காரியம் என்று சொல்லி, பிறர் படக்கூடிய துன்பத்தை கண்டு இறங்குகிறவனே வைணவன் என்ற தத்துவத்தையும், பெருமாளும் பிராட்டியும் நம்மை ரட்சிப்பதற்கு எப்படி போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியையும், அப்படிப்பட்டவர்களிடத்திலே நாம் பூர்ணமாக சரணமடைய வேண்டும் என்ற கருத்தையும் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.